பூபதி அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அழகு 7 அறநூல்ல திரிகடிகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த திரிகடிகத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரி பிளஸ் கடுகம் என்று பிரிக்கின்றோம். திரி என்பது 3, கடுகம் என்பது காரம் என்று அழைக்கின்றோம். இந்த சுக்கு, மிளகு, திப்பிலியை பற்றி தான் நம்ம இங்க இந்த அறமருந்துகளாக கூறப்படுகிறது. 3 கருத்துக்களும் பாத்தீங்கன்னா மனிதனின் அறியாமை பற்றி தான் கூறும். மனிதனின் அறியாமையை பற்றி விளக்குகின்றது. இந்த திரி என்பதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, திரித்தல், விளக்கு திரி, 3. திரி என்பதை எப்படி சொல்லலாம்? திரித்தல், விளக்கு திரி, 3 என்பது பொருள். 4 அடிகளில் 3 கருத்துக்களை கூறும் நூல். 4 அடிகளில் 3 கருத்துக்களை கூறும் நூல் இந்த திரிகடிகம். 100 வெண்பாக்களால் ஆனது. எத்தனை வெண்பாக்களால் ஆனது? 100 வெண்பாக்களால் ஆனது. அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்தது. அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்தது. அனைத்து பாடலையும் பாத்தீங்கன்னா இம்மூன்றும், திரிகடிகத்தில் உள்ள அனைத்து பாடல்களிலும் இம்மூன்றும், இம்மூவர், இம்மூன்றும், இம்மூவர் 3ஆம் அடியில் 4ஆம் சேரில் வரும். 3ஆம் அடியில் 4ஆம் சேரில் வரும். இந்த 100 பாடல்கள்ல பாத்தீங்கன்னா 66 பாடல்கள், 100 பாடல்களில் 66 பாடல்கள் நன்மையை பற்றி விளக்குமா. 34 பாடல்கள் பாத்தீங்கன்னா நமக்கு தீமையை பற்றி விளக்கக்கூடியது. 66 பாடல்கள் நன்மையை பற்றியும் 34 பாடல்கள் தீமையை பற்றி விளக்கக்கூடியதுதான் இந்த திரிகடிகம். அப்ப திரிகடிகம் 100 பாடல்கள் உடையது. இதோடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டா நல்லாதானார். இதன் ஆசிரியர் யாரு? நல்லாதானார். இவருடைய ஊர் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் திருத்தி என்னும் ஊரை சேர்ந்தவர். திருநெல்வேலி மாவட்டத்தில் திருத்தி என்னும் ஊரை சேர்ந்தவர். சேரு அடுதோல் நல்லாதான் என்பதை பற்றி இந்த நல்லாதானார் குறிப்பிடுகிறார். இவர் ஒரு போர் வீரனாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதுதாங்க நம்ம திரிகடிகத்துடைய குறிப்பை பத்தி நீங்க பார்க்கணும்னா இதை கொஞ்சம் நல்லா தரவா படிச்சுக்கிங்க. இதை படிச்சுக்கிட்டாலே நமக்கு போதுமானது. ஆனால் சிறந்த மேற்கோள்கள் டிஎன்பிசி கொஸ்டின்ல சிறந்த மேற்கோள் கொடுத்து கேட்பாங்க. அந்த சிறந்த மேற்கோளை கண்டிப்பா தரவா படிங்க. நெஞ்சம் அடங்குதல் வீடாகும். என்னங்க? நெஞ்சம் அடங்குதல் வீடாகும். பொறாமை, கோபம், தீய எண்ணங்கள் இல்லாமல் மனம் நிம்மதியாக வாழக்கூடிய மனிதன் மோட்சம் அடைவானாம். பொறாமை, கோபம், தீய எண்ணங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். அதாவது விருந்தினரை பசியோடு வைத்து கொண்டு, ஒரு விருந்தினர் வராங்கன்னா அவங்க பசியோடு வைத்துக் கொண்டு தான் மட்டும் உண்ண மாட்டானா, அந்த விருந்தினரையும் அழைத்து உணவளிப்பவனே சிறந்த பண்பாளன் என்று அழைக்கப்படுகின்றது. தாளானான் என்பான் கடன்பட வாழாதான். அப்படின்னா உழைக்கக்கூடிய உழைப்பு மட்டும் இல்லைங்க, தன்னுடைய உழைப்பின் மூலம் வரக்கூடிய வருமானத்தை வைத்து கடன் இல்லாமல் வாழ்பவன் சிறந்த தாளாளான் என்று கருதப்படுகிறது. நிறைநெஞ்சம் உடையானே நல்குறவு அஞ்சுமாம். நிறைநெஞ்சம் உடையானே நல்குறவு அஞ்சும். அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வறுமை பயந்து ஓடுமா. யாரை பயந்து வறுமை ஓடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புலன்வழி செல்லாமல் மன நிம்மதியாக வாழ்பவனை வறுமை கண்டு பயந்து ஓடுமா. எப்படி அருமையா சொல்லியிருக்காங்க பாருங்க. கொண்டான் குடிப்பறிவால் பெண்டாட்டி. கணவனுடைய தேவைகளையும் மனதினை புரிந்து கொண்டு அதனுடைய தேவைகளை நிறைவு செய்பவள் சிறந்த மனைவி என்று கூறப்படுகிறது. பிறர் தன்னை பேணுங்கால் நாளலும். இப்போ ஒருத்தவங்க நம்ம பாத்தீங்கன்னா உயர்ந்து பேசுவாங்க, புகழ்ந்து பேசுவாங்க. அந்த உயர்ந்து பேசினாலும் புகழ்ந்து பேசினாலும் நீங்கள் கர்வம் கொள்ளாமல், நாம் யாரும் கர்வம் கொள்ளாமல் அடக்கமா இருத்தல் வேண்டும். எப்படி இருக்கணுமா? அடக்கமா இருத்தல் வேண்டும் தான் நாணலும். வெட்கத்தோட அப்படியே அவங்க நம்மள எவ்வளவு வேணாலும் புகழ்ந்து பேசணும், அப்படியே நம்ம அடக்கமா வெட்கத்தோட அடக்கமா இருக்க வேண்டும் என்பதுதான் இங்க கூறப்படுகிறது. ஆற்றானை ஆற்று என்று அழைப்பானும் பொறுத்துக்கொள் செய்தி முடி என்று அலைக்கழிப்பார்களாம். பொறுத்துக்கொள் செய்தி முடி என்று அலைக்கழிப்பார்கள். நல்விருந்து ஓம்பலி நட்டாலும். நல்ல விருந்தினரை பாதுகாத்து உணவளிப்பவர்கள்
நல்ல விருந்தினரை பாதுகாத்து உணவளிப்பவர்கள் கணவனுடைய சிறந்த தோழியாக அந்த மனைவியாளர் கருதப்படுவாள் அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்லக்கூடியது. கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும், கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும். கல்வி கற்பித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர் இல்லாத ஊர்களானது அறிவு வளர்ச்சியால் குன்றி எந்த நன்மையும் தராதாம். அதான் கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் என்று கூறப்படுகிறது. மூத்தோரை இல்லா அவைக்களனும், அதாவது சண்டைகள் இருக்கும், சச்சரவுகள் இருக்கும், அதையெல்லாம் ஒரு சபையில் உள்ள பெரியோர்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். அப்படி தீர்த்து வைக்காத சபையானது பயனற்றது என்று கூறப்படுகிறது. நல்வினை ஆக்கும் கயிறு, நீங்க நல்ல செயல்களை செய்யுமானால் அந்த நல்வினைகள் அனைத்தும் உங்கள் கூடயே வரும் என்பதுதான். செல்வம் உடைக்கும் படை, செல்வம் உடைக்கும் படை அப்படின்னு கேட்டா, அதாவது தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுதல், பொறாமை எண்ணம் கொள்ளுதல், தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுதல், பொறாமை எண்ணம் கொள்ளுதல், மற்ற பொருளை கவர நினைப்பது அப்படின்னா இருந்தால் அது நமக்கு என்னது உடைந்து போகுமா, செல்வம் உடைக்கும் படை என்று கூறப்படுகிறது. இந்த சிறந்த மேற்கோளானது திரிகடிகத்தில் கூறப்பட்டுள்ளது. அதனால இந்த சிறந்த மேற்கோளை படிச்சுங்க. அடுத்தது இதோடைய இந்த திரிகடிகத்துடைய குறிப்புகளை படிச்சுங்க. கண்டிப்பா இதுல இருந்து நமக்கு பாத்தீங்கன்னா கேள்விகள் வருவது சிறந்த மேற்கோள் இருந்து கேட்கலாம், இல்ல குறிப்புகள்ல இருந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.